மட்டக்களப்பு நகரிலுள்ள ஹோட்டல் ஒன்றின் அறையில் 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் தொடர்பில் பல விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டதை அடுத்து அவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான 2 பிள்ளைகளின் தந்தை மட்டக்களப்பு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் இன்று போலீசாரால் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். கைதாகி விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் உயிரிழந்த 2 சிறுவர்களின் தாய்க்கு புற்றுநோய் என கூறி போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி பிள்ளைகளை வைத்து யாசகம் பெற்று மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் தமது மனைவி புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய விடயமும் பொய்யான தகவல் என்பதுடன் அவரது மனைவி மாத்தறை பகுதியில் உள்ள வீட்டில் வசித்து வருகின்றமையும் போலீசார் கண்டறிந்துள்ளனர். சந்தேக நபருக்கு எதிராக அத்துருக்கிரிய, சபுகஸ்கந்த, அனுராதபுரம், கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பிள்ளைகளின் தாய் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். மட்டக்களப்பு நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் நேற்று முன்தினம் உயிரிழந்தனர். சிறுவர்களினால் அறைக்குள் இருந்த லைட்டர் இயக்கப்பட்டுள்ளமையால் அறையின் கட்டில் தீ பற்றியதை அடுத்து ஏற்பட்ட புகையை நுகர்ந்தமையால் குறித்த சிறுவர்கள் இருவரும் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.